சர்க்கரை நோய் இருக்கவங்க எப்படி இருதய பாதிப்பை தடுக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, கொலஸ்ட்ரால், பிபி மாதிரியே உங்கள் ஹார்ட்டுக்கான சில பரிசோதனைகள் இருக்கு. முழு கொழுப்பு சத்தின் அளவு, லிபிட் ப்ரொஃபைல், இசிஜி, ஹார்ட் ஸ்கேன்கிற எக்கோ, ட்ரெட்மில்ங்கிற நடந்து உடற்பயிற்சி செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்போ இசிஜி மாற்றங்களை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி வைரஸ் ஸ்கேன் கொலஸ்ட்ரால் உறுப்புகளை பாதிச்சிருக்குதா, குறிப்பாக லிவர் அப்படிங்கிறத பாதிச்சிருக்கா, ஃபேட் சேர்ந்திருக்கான்னு பார்க்கறதெல்லாம் மிக முக்கியம். நிறைய பேருக்கு தொடர்ந்து இந்த டெஸ்ட் பண்ணிக்கன்னு நாங்கள் சொல்லக்குள்ள அவர்கள் சொல்கிற பதில் என்னன்னா, சார் எனக்கு நெஞ்சு வலி இல்லை, எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நம்மளோட நோக்கமே சர்க்கரை நோய் நீண்ட நாள் இருக்கவங்க இருதய பாதிப்பு வரும்னு நமக்கு தெரியுது. ஏன்னா ஆய்வுகள் எல்லாத்துலேயும் சொல்கிறது சர்க்கரை நோய் இருக்க எல்லாருக்குமே இருதய பாதிப்பு வர அதிக பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சர்க்கரை நோய் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் டிசீஸ். ஸோ ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஆய்வுகள் சொல்கிறதுனால தான் நெஞ்சு வலி வரதுக்கு முன்னாலேயே சில பரிசோதனைகள் பண்ணி சில மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஹார்ட் அட்டாக் வரதை தடுத்துக்கலாம்.